கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை தேடி வந்து நமக்கான தேவன் வார்த்தைகளை கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை இந்த உலகத்திலே, இந்த இயற்கை உலகத்திலே நாம் வாழ்வதற்கான அந்த அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த ஆவின் மண்டலத்திலோடு அது நமக்கான என்ன வேணுமென்று அதை பெற்றுக்கொள்ள அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை எந்த அளவுக்கு காக்கிறார் எப்படி என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த அற்புதமான இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யோக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சமுள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியும் பெய்யும். பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு அற்புதமான நம் தேவன் அவர்களோடு கூட இருந்து பல வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன் கூட இருந்து எல்லாத்தையும் செய்து முடிப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு அழைத்து செல்வேன் என்று சொல்லி எல்லாத்திலுமே அவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் அந்த மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு அவருடைய விருப்பமும் சித்தமாக இருந்தது. பாருங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் அவர் வைத்திருக்கிறார். நீ என்னை நோக்கி பார்த்து என்னை விசுவாசிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானத்தை, ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பாருங்கள், அதான் சொல்கிறார், இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். அவன் ஒரு நாளும் அவனுக்கு குறைவு இருக்காது. பாருங்கள், யோக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசம், இதெல்லாம் அவர் கொடுக்குற அந்த ஆசீர்வாதம். பாருங்கள், அவருடைய வானத்தின் பலகணிகளை திறந்து பாருங்கள், வானமும் பனியும் பெய்யும். இந்த மாதிரி அவர் எல்லாத்தையுமே ஒரு குறைவில்லாமல் அவர் கொடுத்தார் அந்த மக்களுக்கு. அதே போல இன்று அதே வாக்குத்தத்தம் பெற்ற நம் மக்கள், இந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக நமக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு. எப்படி அந்த இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளவுட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களுக்கு சமாதானம், தானியங்கள் எல்லாத்திலுமே மழைக்கால் ஒரு குறைவில்லாமல் அவர்களை ஆசீர்வதித்தாரோ, அந்த தேவன் இப்பொழுது நம்மோடும் கூட இருக்கிறார். அதனால தான் அவர் ஓடி தேடி தினமும் வந்து, நான் என்னுடைய வார்த்தை கேளு, என்னை வார்த்தை விசுவாசி, என்னுடைய வார்த்தையை நீ பார்க்கும் பொழுது இந்த ஆவி மண்டலத்தில் இருக்கிற அனைத்து பொக்கிஷங்களை நீ பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் இந்த பூமியில் இருக்கிற இந்த சரீர பிரகாரம், இந்த இயற்கை பிரகாரமாக நீ போய்கொண்டு இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கான ஆவின் பிரகாரம். அதை தான் பைபிளில் போட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நிறைய பேர் எவ்வளவோ பிரயாசப்பட்டு எப்படியோ வாழ்ந்து போகிறான். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, முதலாவது என்னை தேடு, அதற்கான பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் இந்த பூமியில் எது வேண்டுமோ அதெல்லாம் இந்த ஆவி மண்டலத்திலே உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. அதையெல்லாம் உனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இங்கே இருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புத ஒரு ஒரு கனெக்டிவிட்டி, அதாவது தேவனோடு இருக்கிற அந்த அன்பை நீ பெருக்கும் பொழுது உனக்கு தேவையான அனைத்தும் உனக்கு வந்து சேரும். அப்படி தான் அவர் சொல்லுகிறார். ஆகையால் அவர் தேடி வந்து தினமும் உங்களுக்கு சில ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் 2-3 நிமிஷம் வீடியோ கேட்குறத விட்டுறாதங்க. தொடர்ந்து அவர் இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி அவர் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, அவர் எப்படி அவர்களை சுமந்து சென்றாரோ, அவர்களுக்கு கூடவே இருந்தாரோ, அதே போல் உங்களோடும் கூட இருக்கிறார். அதில் நீங்கள் எதை பற்றி சோர்ந்து போகாதீர்கள். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் ஒரு நாளும் உறங்குவதுமில்லை. அந்த மாதிரி இருந்த அந்த தேவன் உங்களோடும் கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள். உங்களை தேடி தினமும் வருகிற தேவன் உங்களுக்குள்ளே இருந்து அவர் ஊற்றண்டாய் போல தானியங்கள், களஞ்சியங்கள், தேசத்திலே அவருடைய வானமும் பனியும் பெய்யும். அவருடைய கிருபை உங்கள் மேல் அதிகளவாக பெய்து உங்களை தேடி தினமும் வந்து அவர் காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.